சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சிக்கு வந்து ஒரு வாரம் ஆகிருச்சு. அவர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த காஞ்சி மாநகரத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு மகேந்திர பல்லவரும் சம்மதிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு யானை மேல ஏறிக்கிறாங்க. காஞ்சி நகரத்தை அப்படியே சுற்றி வலம் வந்துட்டே இருக்கிறாங்க. காஞ்சி நகரத்தின் அழகில் அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு புலிகேசி. மகேந்திர பல்லவரை பார்த்து, பல்லவேந்திரா, நாம 2 பேரும் ஒரு பரிவர்த்தனை செஞ்சுக்கலாமா? நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரை பறந்திருக்கக்கூடிய என்னுடைய சாம்ராஜ்யம் முழுசையும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலா இந்த காஞ்சி நகரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்ன மகேந்திர பல்லவர், காஞ்சியை எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலா உங்க ராஜ்யம் முழுசையும் கூட எனக்கு தர வேண்டாம். அஜந்தா மலையையும் அதன் குகைகளையும் மட்டும் கொடுத்தா போதும். கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் செஞ்ச இந்த காஞ்சி மாநகரத்தின் கட்டிடங்கள் கூட ஒரு காலத்துல இடிஞ்சு தகர்ந்து போகும். ஆனா அஜந்தா மலை குகைகள்ல எழுதியிருக்கக்கூடிய அழியா வர்ண சித்திரங்கள் பல காலங்கள் நீடூழி இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? நேத்திக்கு நடனமாடினாளே சிவகாமி, வாதாபிக்கு போறியான்னு கேட்ட உடனே அவ எப்படி மனத்தாங்களோட பேசினா. ஆனா நீங்க மட்டும் அவங்க அப்பா ஆயனர்கிட்ட அஜந்தாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, உங்க கூட வந்தா அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரும் உங்க கூட கிளம்பி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர். அப்படியா? ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்துல அவ்வளோ அக்கறையா? ஆமா ஆமா, அந்த அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக ஆயனர் தூது அனுப்புனாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு பல்லவ சக்கரவர்த்தி. சொன்னதோடு நிறுத்தாம, அந்த ஓலையை நீங்க படிச்சீங்களே, படிக்கும்போது எப்படி திகைச்சு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலகலகலன்னு சிரிக்கிறாரு மகேந்திர பல்லவர். விதி விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதி அப்போ மகேந்திரவர்மனின் நாக்குல வந்து இருந்தது. அவர் என்ன பேசணுங்கிறதையும் மறந்து எதையோ பேச ஆரம்பிச்சாரு. அதுதான் விதி அப்படின்னு சொல்லணும். மகேந்திர பல்லவர் சொன்னதை கேட்ட உடனே புலிகேசியின் உடம்புல ஒரே நேரத்துல பல தேள்கள் கொட்டின மாதிரி ஒரு உணர்வு வந்தது. பல்லவேந்திரா, எதை பற்றி சொல்றீங்க? என்னுடைய முகம் ஒரு மாதிரி மாறுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்கும் போது புலிகேசி அப்படி பல்ல நர நரன்னு கடிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அவ்வளோ கோபம் அவருடைய முகத்துல இருக்குது. ஒரு நாகப்பாம்பு சீருற மாதிரி சீறிக்கிட்டே கேட்குறாரு. கிட்ட இருந்து பார்த்ததுனால தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு மகேந்திர சக்கரவர்த்தி. புலிகேசி மகேந்திரரோட முகத்தை உத்து பார்த்துட்டு, ஓ அப்படின்னா அந்த வஜ்ரபாகு அப்படிங்கிற தூதன் நீங்க தானா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர். அப்படின்னா வஜ்ரபாகு கொண்டு வந்த அந்த ஓலை அப்படின்னு கேட்குறாரு. அது நான் எழுதினது தான் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர சக்கரவர்த்தி. சத்யாச்சிரையா, அந்த பிள்ளை முதல்ல கொண்டு வந்திருந்த ஓலைய நான் மாற்றி எழுதாம உங்ககிட்ட கொடுத்திருந்தா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் பட்டத்து யானை மேல அமர்ந்து ஊர்வலம் வந்துட்டு இருக்க மாட்டோம். ஊர்வலம் வர்றதுக்கு வீதியே இருக்காது, காஞ்சி நகரமும் இருக்காது. வைஜெயந்தி அடைஞ்ச அதே கதிய காஞ்சியும் அடைஞ்சிருக்கும். நண்பரே, உண்மையை சொல்லுங்க, இந்த அழகான நகரத்தை அடியோடு அழிச்சு விடக்கூடிய எண்ணம் அப்போ உங்க மனசுல இல்லையா அப்படின்னு மகேந்திரர் கேட்குறாரு. புலிகேசி மனசுக்குள்ள, அப்போ அவ்வளவா இல்லை, இப்போதான் இந்த நகரை எரிச்சு பொசிக்கு சாம்பலாக்கணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வெளிப்படையா, சரி பல்லவேந்திரா, முதல் ஓலையில் நெஜ ஓலையில் என்னதான் எழுதியிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, பாக பிரிவினை தான். பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ எடுத்துக்கோ, நடனக்கலாராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு பிக்ஷு உங்ககிட்ட கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே வாதாபி சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி யோசனையில் இருந்துட்டு, காஞ்சி சுந்தரியை, அதாவது காஞ்சி மாநகரத்தை கைப்பற்றுறது அவ்வளோ சுலபமான காரியமா? அதை எப்படி நீ எடுத்துக்கோன அந்த ஓலையில் எழுதியிருக்கிறாரு பிக்ஷு அப்படின்னு நினைக்கிறாரு. மகேந்திர பல்லவர் சொல்றாரு, நண்பரே, அந்த ஓலையில் எழுதியிருந்த மாதிரி அன்னைக்கு நீங்க நேர காஞ்சிக்கு வந்திருந்தா சுலபமாக காஞ்சியை கைப்பற்றிருக்கலாம். அப்போ இந்த காஞ்சி கோட்டை வாசல் கதவுகள் உங்க யானைப்படையின் ஒரு யானை மோதலுக்கு கூட ஈடு கொடுத்து நின்றிருக்க முடியாது அப்படிங்கிறாரு. புலிகேசியின் உள்ளத்துல நிறைய தீ மலைகள் ஒரே நேரத்தில் நெருப்பை கக்க ஆரம்பித்தன. மகேந்திர ரொம்ப சகஜமா, சரி நண்பரே, போனதெல்லாம் போச்சு, அதெல்லாம் பூர்வ ஜென்மமா நினைச்சு மறந்துருங்க. இந்த ஒரு சில தினங்கள்ல நாம 2 பேரும் நல்ல நண்பர்களாகிட்டோம். உங்க படையெடுப்பை தடுக்கிறதுக்கு நான் கையாண்ட தந்திரங்களை எல்லாம் என் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது ஸ்நேக துரோகம். அதனால தான் உங்ககிட்ட அது எல்லாத்தையும் சொன்னேன். இதுக்கப்புறம் நமது நேசத்துக்கு எந்த தடங்களும் இல்லை. நம்ம 2 பேரும் ஆயுள் உள்ள வரைக்கும் நல்ல சிநேகிதர்கள்.
என்னுடைய ஆயுள் காலத்துல உங்களுக்கு விரோதமா நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்களும் அப்படித்தானே அப்படின்னு மகேந்திர பல்லவர் உண்மையான உள்ள நெகிழ்ச்சியோட கேட்குறாரு. ஆமா, அதை பற்றி கேட்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பதில் சொல்றாரு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி. புலிகேசி கிளம்ப போறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மகேந்திர பல்லவர்கிட்ட வந்து, போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வார்த்தை கேட்குறேன், நாகநந்தி பிக்ஷு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மகேந்திர பல்லவர் அதுக்கு உத்தேசமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியின் காதோடு காதா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி. சிவகாமிய மகேந்திர பல்லவர் இந்த நகரத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க தோழி கமலியின் வீட்டுக்கு போறாங்க. கமலியும் சிவகாமியும் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா பேசிக்கிறாங்க, கட்டி தழுவிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கமலினுடைய குழந்தைய இப்போதான் பார்க்குறாங்க சிவகாமி. அந்த குழந்தையை எடுத்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த சமயத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கொஞ்சும் போது சிவகாமி, பாரு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கிறான், அப்பா முகத்தை உரிச்சு வச்சிருக்கிறான். கமலி, இவனுடைய அப்பா எங்க அப்படின்னு கேட்க கமலி சொல்றாங்க, இது என்ன கேள்வி சிவகாமி, மாமல்லர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் இவனோட அப்பாவும் இருப்பாரு அப்படின்னு. ஓஹோ அப்படியா, அப்போ அண்ணனும் இன்னைக்கு அரண்மனையில தான் இருந்தாரா? சபையில நான் நடனம் ஆடும் பொழுது அவரும் பார்த்துருப்பாருல்ல, நீ ஏண்டி வரல அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. உடனே கமலி, என்ன தங்கச்சி உளறிட்டு இருக்க? உன்னோட அண்ணன் நாட்டியம் பார்த்தானா? உனக்கு தெரியாதா என்ன? அவன் மாமல்லர் கூட தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுறதுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு. இதை கேட்ட உடனே சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவங்க மடியில் குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிறத கூட மறந்து எந்திக்கிறாங்க. குழந்தை தரையில் பொத்துன்னு வந்து விழுது. வீல்னு கத்தி அழ ஆரம்பிக்குது. கமலி அலறக்கூடிய குரல்ல, ஆடி பாவி, ஏண்டி குழந்தைய கீழே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி ஆறுதல் படுத்தி அந்த அழுகைக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை எப்படியோ கொஞ்ச நேரத்தில் அழுகையை நிறுத்தின உடனே கீழே வச்சுட்டு கமலி சிவகாமியை பார்த்து, தங்கச்சி என்னாச்சு உனக்கு? மாமல்லர் பாண்டியனோட யுத்தம் செய்ய போயிருக்கிறது உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாதக்கா அப்படின்னு சிவகாமி உணர்ச்சி பொங்கிய கம்மிய குரல்ல சொல்றாங்க. சிவகாமி சபையில நடனம் ஆடிட்டு இருக்கும் பொழுது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சது இப்போ எண்ணி பார்க்கும் பொழுது ஏமாற்றமா தோணுச்சு. ஆமா, கமலி சொல்றது உண்மையாகத்தான் இருக்கணும். மாமல்லர் மட்டும் இருந்திருந்தா அந்த காட்டு பூனையின் முன்னாடி என்ன ஆட சொல்லியிருப்பாரா? அதை அவர் பார்த்துட்டு இருப்பாரா? மாமல்லர் இல்லாத சமயத்துல புலிகேசி முன்னாடி நான் ஆடிட்டனே அப்படின்னு நினைக்கும் பொழுது சிவகாமிக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு. மகேந்திர பல்லவர் மேல கோவமா வந்துச்சு. மாமல்லர் இல்லாத சமயத்தை பயன்படுத்திட்டு அவர் இல்லைங்கிற தைரியத்தால தான் என்ன புலிகேசி முன்னாடி ஆட சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறாரு சக்கரவர்த்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியின் மனசுல குமுறி குமுறி எழுந்து கொண்டிருந்தன. திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மனசுல தோன்றி அந்த குழப்பமாகிய கரிய இருளை போக்கியது. என்ன தோணுச்சு அப்படின்னா, மகேந்திர பல்லவர் செஞ்சது எவ்வளோ பயங்கரமான சூழ்ச்சி. அதாவது மாமல்லர் தெற்கே போகும்போது மண்டபப்பட்டில் வந்து என்னை சந்திக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன சக்கரவர்த்தி இங்கு வரவழைச்சிருக்கிறாரு, அதுவும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் காரணமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவகாமியின் முகத்தோற்றத்தையும் கண்களில் ஜொலித்த அந்த கோவ கனலையும் பார்த்த கமலி கொஞ்ச நேரம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் சமாளிச்சுட்டு, தங்கச்சி இது என்ன கோவம்? ஒன்றும் முழுகி போயிடலையே. மாமல்லருக்கு யுத்தம் புதுசா என்ன? பாண்டியனை முறியடிச்சிட்டு வெற்றி வீரரா திரும்பி வர போறாரு. அது வரைக்கும் அப்படின்னு கமலி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, போதும் போதும், வாதாபி புலிகேசியை ஜெயிச்சு வாகை மாலை சூடியாச்சு, இதுக்கப்புறம் பாண்டியனை ஜெயிக்கிறது தான் மிச்சம். போடி அக்கா போ. இந்த பல்லவ குலத்தார மாதிரி மானம் கட்டவங்களை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படிங்கிறாங்க சிவகாமி. கமலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இதென்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சிவகாமி கமலியை பார்த்து, அக்கா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. உன்னை நான் பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உன்னுடைய குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகம் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீராது. ஆனாலும் நான் இங்கே இப்போ இருக்க முடியாது. நான் மண்டபப்பட்டுக்கு உடனே போகணும். அப்பா கிட்ட அதை கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போகணும் அப்படின்னா கோட்டை கதவுகள் திறந்திருக்கணும் இல்லையா? அதனால சிவகாமி வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாவும் கண்ணபிரானின் அப்பாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து நின்று
கண்ணபிரானின் அப்பாவை பார்த்து, மாமா, வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைஞ்சிட்டார்ல, கோட்டை கதவுகளை இனிமே திறந்து விடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நாளை மறுநாள் தான் தெரியுமா. எனக்கு என்னவோ அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இந்த வாதாபி சளுக்கேன் புலிகேசி முகத்துல கடந்த கொஞ்ச நாளா இருந்த ஒரு மலர்ச்சி இன்னைக்கு இல்லை. பல்லவர்கிட்ட விடை பெற்று வெளியே போகும்போது முகத்தை கடுகடுன்னு வச்சிருந்தான். அந்த ராட்சசன் என்ன செய்ய போறானோ என்னவோ அப்படிங்கிறாரு. அப்படி என்னதான் செஞ்சிருவான் சிவகாமி கேட்குறாங்க. திரும்பவும் அவன் கோட்டை முற்றுகைய ஆரம்பிக்கலாம், இல்லைனா கோட்டையை தாக்கி நம்ம நாட்டை கைப்பற்ற முயலலாம். இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆயனர் அவரை பார்த்து கேட்குறாரு, வாதாபி அரசருக்கு அப்படி கோவம் வர்றதுக்கு என்ன காரணம், ஏதாவது தெரியுமா அப்படின்னு. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். வாதாபி மன்னன் சிவகாமியின் நடனத்தை பார்த்து மயங்கி போய் சிவகாமியை அவரோட அனுப்பணும்னு கேட்டாராம். பல்லவேந்திரர் மறுத்துட்டாராம். அதனால புலிகேசிக்கு கோவமா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே கமலி ரொம்ப கோவப்பட்டு, அவன் நாசமா போக, அவன் தலையில இடி விழ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, இவ்வளோ அற்புதமான ஆசீர்வாதம் யார் வாயிலிருந்து வருது அப்படின்னு. அந்த குரல் வந்த திசையை பார்த்து எல்லாரும் நிற்கிறாங்க. அங்கே வர்றது யார் அப்படின்னா மகேந்திர பல்லவர். அஸ்வபாலரே, நீர் சொல்லிட்டு இருந்த வதந்தி என்னுடைய காதலையும் விழுந்தது. ஆனால் அது உண்மை இல்லை. வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியை அவரோட அனுப்ப சொல்லி என்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ பிரமாதமான மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க? என் கூட வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியமாட சொல்வேன் அப்படின்னாரு. அவ்வளோ மூர்க்கத்தனம் வாய்ந்தவன் அந்த புலிகேசி அப்படின்னு சொல்கிறாரு சக்கரவர்த்தி. சொல்லும் பொழுது அவருடைய கண்களில் உண்மையான கோவத்துக்கும் வெறுப்புக்குமான அறிகுறி தெரிஞ்சது. அப்போ சிவகாமி சக்கரவர்த்தியை பார்த்து, பிரபு, அப்படிப்பட்ட ஒருத்தர் முன்னாடி என்னை எதுக்காக நடனமாட சொன்னீங்க? இது தர்மமா அப்படின்னு கம்பீரமாக கேட்குறாங்க. அது தப்புதாம்மா. புலிகேசி முன்னாடி உன்னை நான் ஆடி இருக்க சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும், அஜந்தாவின் அற்புத வண்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் இருக்குதோ அவன் இப்படி ரசிக்கக்கூடிய தன்மை இல்லாத மூர்க்கனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆயனரே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் அவர் இருந்தார்ல, ஒரு தடவை கூட மாமல்லபுரத்துக்கு போய் பார்க்கவே இல்லையா. நான் கேட்டதுக்கு, உயிருள்ள மனிதர்கள் இருக்கும்போது வெறும் கல் பதுமைகளை யார் போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, என்ன பெரிய அஜந்தான்னு சொல்கிறீங்க? அஜந்தால் அப்படி என்ன இருக்குது? வெறும் சித்திரங்கள் தானே சுவரில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி கொஞ்சம் கூட ரசிக்கக்கூடிய தன்மையே இல்லாத ஒருத்தர்கிட்ட தான் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிஞ்சிட்டு வர சொல்லி நாகநந்தி ஓலையோட பரஞ்சோதியை நீங்கள் அனுப்பி வச்சிங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு மகேந்திர பல்லவர் ஆயனரை பார்த்து கேட்குறாரு. ஆயனருக்கு பயங்கரமான ஆச்சரியம். பல்லவேந்திரா, உண்மையாவா? நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்புனது வாதாபி சக்கரவர்த்தி கிட்டையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி தெரிஞ்சதுன்னு தானே கேட்குறீங்க? ஓலையை நானே படித்து பார்த்தேன். ஆனால் நாகநந்தி பயங்கரமான ரசிகர். இந்த மூர்க்க புலிகேசி மாதிரி கிடையாது. அவர் அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? சைனியத்தோட சீக்கிரமாக வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி மாநகரத்தையும் நீ கைப்பற்றிட்டு போ, சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு எழுதியிருந்தாரு. எப்படி இருக்குது விஷயம் ஆயனரே? பார்த்தீங்களா, உங்கள் சிநேகிதர் நாகநந்தினால இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வர இருந்தது அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. ஆயனர் இதெல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டாலும் அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஒன்றுமே ஏற்படலை. சக்கரவர்த்தி கடைசியாக சொன்ன வரிகள் எதையுமே அவர் கவனிச்ச மாதிரி கூட தெரியல. ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்தவராக இருந்தார். ஆயனர் என்ன யோசனையில் ஆழ்ந்திருந்தார் தெரியுமா? ஆஹா, புத்த பிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா? அப்படின்னா அஜந்தா வர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா அப்படின்னு அவருக்குள்ளேயே ரொம்ப மெதுவான குரல்ல சொல்லிக்கிட்டாரு.